அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்ப அந்த பகமை தொடங்கிட்டு, எந்த பகமை? எங்கள்கிட்ட இருந்து இறைவன் பறித்தான், எங்க கிபிலாவை பறித்தான், எங்கள்கிட்ட இருந்து வேதத்தை எக்ஸ்பேர்ட் ஆக்கி அவர்களுக்கு ஒரு புதிய வேதத்தை கொடுத்தான். எங்கள்கிட்ட வந்த நபிமார்களை நிப்பாட்டி விட்டு ஜஸீர் அரபிகள்கிட்ட, அவர்கள்ட்ட, மக்காவாசிகள்கிட்ட அந்த மகன் இருந்து ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான் என்பது அவர்களுக்குள்ள மிக பெரும் கோபம். அந்த வஞ்சகத்தை 1000 வருஷங்களாக அவர்கள் தீர்க்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சான்ஸ் நினைக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொன்ன கூட்டம் அப்பா நாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்ட்ட போனா 2 பேரும் ஒன்றுதான், 2 பேரும் ஒன்று, இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் தான். இப்ப அவர்களுக்கு நானா தம்பி பிரச்சனை. இசாக் நபி தப்பு பண்ணல, சிறந்த நபிமார்கள் வந்த ஒரு கூட்டம், மிக சிறப்பான அடியார்கள் கால் மிதித்த அந்த பூமி மிகவும் புனிதமான ஒரு மண்ணு. இப்பொழுது பிரச்சனை எங்களுக்கு அந்த மண்ணோட இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம் அது எங்களுக்கு புனிதம் என்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம், யூதர்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு புனிதமாம். மறுமையினுடைய கடைசி காட்சி அங்க நடக்க போகிறது. பலஸ்தீனம் பத்தி எரிகிறது. நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றார்கள் ரசூலுல்லாஹ். அது பயங்கரமான சண்டை என்றார்கள். அந்த நேரத்தில் மரங்கள் பேசும். அதாவது யா முஸ்லிம் முஸ்லிம் இங்க வாங்க, யகூதி எனக்கு பின்னாடி இருக்கிறான், அவனை கொல்லுங்கண்டு மரங்களும் கற்களும் பேசும். இல்ல கர்க்கத்தை தவிர கர்க்கத்தின் ஒரு செடி இருக்குது, அது மட்டும் அப்படி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமான யுத்தம். பாபுலூத் மெப்பை எடுத்து பாருங்க, தஜ்ஜால் சாகிற இடம் அதுவும் பலஸ்தீன மண்ணில். பாபுலூத் என்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பகுதிகளுக்கு வருவார். கடைசியாக அவர் பார்க்கிற நேரம் உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் கரைந்து போவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிரச்சனையும் தஜ்ஜாலுடைய அழிவும் பலஸ்தீன மண்ணில் இருக்கிறது. இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விரலை நீட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நீட்டிய விரலை பெருமானார் எப்ப மடிப்பார், எப்ப மடக்குவார் என்று சொல்கிற அளவுக்கு இப்படியே நீட்டி ஷாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தோம். நீண்ட நேரம் விரலை ஷாமை நோக்கி ரசூலுல்லாஹ் காட்டினார்கள், ஷாம் என்றார்கள். அது பயங்கரமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால், நீண்ட நேரம் விரலை நீட்டி காட்டி இந்த ஷாமில் யுத்தம் ஏற்பட்டால் அது ஜஸீரத்துல் அரபு பத்தி எறியக்கூடிய ஒரு இடம். இதில் யுத்தம் வந்தால் மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது என்றார்கள். மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் ஓயாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை தவறாக புரியாதீர்கள். நான் இப்பொழுது பலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துக்கு சொன்ன பேர் மல் அமா. அப்படி சொன்னதாக தப்பாக நினைக்காதீங்க. இது மல் அமாவாக இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் யமன் பத்தி எரியும் என்றார்கள். ஜஸீரத்துல் அரபிலே குறிவைத்து சொன்னார்கள். சிரியா, ஈராக், பலஸ்தீன், இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இவையெல்லாம் முஸ்லீம்ல நீங்கள் சஹீஹான செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். ஈராக்குக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈராக் சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்றைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த இடம் ஈராக்கா? டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் நிற்கிற நேரம். ஈராக் எப்படி பாலைவனத்தில் யாருக்கும் அடங்க மாட்டேன் நின்ற சதாம் ஹுசைன், அமெரிக்கா அவர்கள் ஒரு திட்டம் போட்டு சதாம் ஹுசைன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி ஈராக் கீழே உழுவுது. சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது வரும் என்றார்கள். சிரியா இன்றைக்கு உளுந்து காணப்படுகிறது. துருக்கி அது 10 மண்டாங்க. ஃபைனல் வார் இருக்கிற இடம் இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஹதீஸ்ல வருது. பழங்காலத்து பேர் கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது துருக்கியுடைய கேபிட்டல், தலைநகரம் இஸ்தான்புல் பத்தி எரியும் என்றார்கள். சிரியாவுடைய பார்டர்ல அலப்போ, சிரியாவுடைய பார்டர்ல ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு, அதாவது ரோமர்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். அது சின்ன ஊரு. அந்த ஊருக்கு அமாக் அல்லது தாபிக் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன ஊரு, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினர் வாழ்ற ஊரு. அந்த ஊரு கைப்பற்றப்பட்டால்
மறுமைக்குரிய அடையாளம் என்று வேற எந்த ஊரையும் சொல்லாம சிரியாவுடைய பார்டர்ல உள்ள சின்ன ஊர், இன்றைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இடத்துக்கு ரோமர்கள் வந்தால் மறுமையினால் வந்து விடும் என்றார்கள். இப்படி சில பகுதிகள் பத்தி எரிகிற பகுதிகள், யுத்தம் நடக்கிற பகுதிகள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதாவது ஷாம்ல, அதாவது சிரியாவுல, டெமஸ்கஸ்ல, வெள்ளை மினாரா பைத்துல் அபியல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பார். அவர் சிரியா ஷாமுடைய படை. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார். அவர் வண்ண வண்ண ஆடை அணிந்திருப்பார், வண்ண வித, அதாவது கலர்ஃபுல்லான ட்ரெஸ் உடுத்திருப்பார். அவருடைய தலையிலிருந்து இந்த பக்கம் அவர் முடி வளர்த்திருப்பார். அப்படி இந்த பக்கம் சாய்த்தால் முத்து முத்தாக தண்ணீர் வடியும் அல்லது வேர்வை. அவர் அந்த இடத்தில் இறங்குவார். அது ஃபஜ்ருடைய நேரம். அந்த நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியிலே தொழுவிக்க தயாராகிற நேரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே இடத்தை கொடுப்பார். அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் தொழுவீங்கள், இல்லை உம்மத் உங்களுக்கு பாரம் என்று கொடுக்கப்படுகிறது. உலகத்தின் கடைசி பிரச்சனைகள் அத்தனையுமே ஷாமண்டா, நீங்க பலஸ்தீன் என்று மட்டும் நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, சிரியா, அதோடைய துருக்கியுடைய ஒரு பகுதி, இந்த ஜோர்தான், இந்த எல்லாமே ஷாம் பகுதி. ஷாம் பத்தி எரிய தொடங்கி விட்டால் மல்அமாவுக்குரிய செய்தி அதுதான், அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. தயவு செய்து தப்பாக புரியாதீர்கள். இப்பொழுது நான் ஷாம், அதாவது மல்அமா தொடங்கி விட்டது என்று அடித்து சொல்ல முடியாது. அறிஞர்கள் சந்தேகப்படுகிறார்கள். வல்லாஹு அலம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அவருடைய ஞானம், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ரப்புக்கு தெரியும் இது அந்த யுத்தமா அல்லது அதுக்கு முன்னாடி ஏற்படுகிற யுத்தமா. அந்த யுத்தமாக இருந்தால் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் ஓயாது சகோதரர்களே. இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊராக பத்தி எரிய ஆரம்பிக்கும். ஜஸீரத்துல் அரப் பத்த போகிறது. இதுதான் அந்த செய்தியுடைய சுருக்கம். இப்பொழுது நாங்கள் வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பகைமை ஏன் என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கடுமையான ஒரு கடும் பயம் கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நீங்க போய் பிரான்ஸ், G8 கடும் பலமான நாடுகள், உலகத்துள்ள பலசாலிகளை உட்கார வச்சா G10 என்பார்கள், G8 என்பார்கள். பலசாலிகள் சேர்ல உட்கார்ந்தா அவங்க தான் உலகத்தை டிசிஷன் எடுக்கிற ஆட்கள், அவங்க தான் வேர்ல்ட்ல பலசாலிகள். அந்த பலசாலிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு விதம் இருக்குது. அமெரிக்கா தான் உலகத்தில் ராஜான்னு சொல்ற நேரம், நான் சொல்றதை கேட்கணும் என்று சொல்ற நேரம், வேர்ல்ட் வார் நடக்குது. அந்த நேரத்தில் ஜப்பான் சொன்னா கட்டுப்பட மாட்டேன், நீ சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படலாது, நீ அப்படிப்பா ராஜாவுவன். உலகத்தில் ஒரு வல்லரசு, அதாவது ஒரு தலைவன் வர்ற நேரம் அவன் சில வேளை அராஜகத்தில் வருவான். அமெரிக்கர்கள் இந்த உலகத்தில் தலைவர்களா வர்ற நேரம் ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தார்கள், நீங்க வேர்ல்ட் வார் நடக்குது, நிப்பாட்டணும் என்றார்கள். இதுக்கு அடங்கணும். ஜப்பானியர்கள் சொன்னால் நான் அடங்க மாட்டோம் என்றார்கள். அமெரிக்கா வார்னிங் கொடுத்துச்சு, அணுகுண்ட போடுவோம் என்றார்கள். போட்டு பாரண்டது ஜப்பான். சொல்லி அடுத்த நிமிஷம் ஹிரோஷிமா, மிக பெரும் பொருளாதார வர்த்தக மையங்கள் ஜப்பானுடைய நாகசாக்கி, அணுகுண்டை வீசினார்கள். கீழே போடவில்லை, அணுகுண்டை கீழே போடல, நடுப்பரப்பில் வெடிக்க விட்டால் 75 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஹிரோஷிமா எரிந்தது. அணுகுண்டின் விஷத்தை பார்த்தது. 75 வருஷத்துக்கு பிள்ளைகள் முடமாக பிறப்பார்கள் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள். அடுத்த பிளாஸ்ட் நாகசாக்கி, ஜப்பான் சரணடைந்தது. அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டது. நிறுத்துங்கள், வேர்ல்ட் வார் நிப்பாட்டப்படும் என்றது. அமெரிக்கா உலகத்தின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அமெரிக்கர்கள் அடங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், தங்கள் கையிலே வீட்டோ வைத்தவர்கள், அணுகுண்டை போட்டு தொலைச்சிருவோம் என்று சொல்லி உலகத்தை பயம் காட்டின நேரம் இன்றைக்கும் சைனா வர பார்க்கிறது. அமெரிக்கா இன்னொரு பக்கத்தில் தனக்கென்று ஒரு நாடு செட்ட வைத்து அமெரிக்கா இந்த பலத்தை காட்டுகிற நேரம் அவர்கள் ஒன்றுக்கு பயம் தெரியுமா? ஒரு பொம்புல தலையில ஒரு, அதாவது ஸ்கார்ஃப், ஹிஜாப் என்று சொல்ல முடியாது, ஒரு பேச்சுக்கு அவர்கள் ஹிஜாப் என்று சொன்னாலும், ஹிஜாப் என்றால் திரை முழுக்க மறைக்கக்கூடியது என்றாலும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு பொம்புளை யூரோப்பில், வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தலையை மறைத்து போனால் பிரான்ஸ் அதிபர் வரைக்கும் அது ரேடியோ, அதாவது பேப்பர்ல வர்ற செய்தியா
அட பாவிகளா, ஒத்த நிர்வாணமா போனா அதே எல்லா நாடு எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க. நிர்வாணமா போனா போலீசார் கைது பண்ணுவான். நீ அப்படிப்பா நிர்வாணமா போவ? உடுத்துட்டு போறதுக்கு எங்கேயும் சட்டம் போடல. நான் முழுக்கை போடுவேன், ஆஃப் கை போடுவேன், இப்படியும் போடுவேன். நிர்வாணம் இல்ல. ஒரு பீஸையாவது உடுத்து நான் நிர்வாணம் இல்லைன்னு நிரூபிக்கணும். உலகத்தில் ஒரு சில பகுதிகள் நிர்வாணத்துக்குரிய பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கு, அங்க ஏழும். அதை தவிர மற்ற எங்கேயும் நிர்வாணமா போனால் அது குற்றம். ஆனா மறைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் இருக்குதோ அத்தனை மீட்டர்ல மறைக்கலாம். எனக்கு தேவைன்னா இதெல்லாம் மறைச்சு 2 கண்ணை மட்டும் காட்டி முழுக்க மறைச்சு உடுக்கலாம். இப்படி உடுக்கலாம். எப்படி உடுக்கலாம்? பிரான்ஸ்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒரு பொம்பளை தலைய மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? நாட்டில் பொருளாதார பிரச்சனையா, பைனான்சியல் கிரைஸா, இல்ல ஏதாவது உனக்கு விலையேறிட்டா, படவீக்க, இன்ஃபிளேஷனா, என்னையா பிரச்சனை உனக்கு? அந்த பொம்பளை தலை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? உன் தலையா மறைச்சான், அந்த தலையா மறைச்சா உனக்கு என்ன பிரச்சனை? பயந்திருக்கிறார்கள். இதை நல்லாக படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாடசாலையில் போய் படிச்சீங்க, வரலாறை உங்களுக்கு படித்து தந்தார்கள். அங்க உலகத்தில் உள்ள மிக புரட்சியான வரலாறை திட்டமிட்டு மறைத்தார்கள். திட்டமிட்டு. எந்த வரலாறு? டார்க் ஏஜஸ் என்று ஐரோப் அதை மறைத்தது, வெஸ்டர்ன் அதை மறைத்தார்கள். கருப்பு நாட்கள், கருப்பு ஆண்டுகள் என்று மறைத்தார்கள். அதாவது 570 பெருமானார் பிறந்ததில் இருந்து மெல்ல மெல்ல அரபு வரலாறை அவர்கள் பேச மாட்டார்கள். அரபியர்கள் எழுந்தார்கள். உலகத்தை ரோமபுரி கீழே விழுந்தது, பாரசீகம் கீழே விழுந்தது. ஒட்டுமொத்த அதாவது உலகத்தின் பெரும் பகுதிக்கு அரபிய தீப கற்பத்தில் மதீனா தலைநகரமான அந்த வரலாறை படித்து தரமாட்டார்கள். ரோமத்தை பத்தி பேசுவார்கள், சீசர்களை பத்தி பேசுவார்கள், இருக்களை பத்தி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒன்றை பயந்தார்கள். ஒன்றை பயந்தார்கள். ஒரு அரையார் தலையை மறைக்கிறதுக்கு பயப்படல. ஒரு பொம்பளை ஹிஜாப் போடுறதுக்கு அவங்க பயப்படல. அவங்க ஒன்றை பயந்தாங்க. என்ன பயந்தாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் குர்ஆனை எடுத்த பிறகு மதீனா மேப், வேர்ல்ட் மேப்ல மதீனாவை பொறுத்தல, நீங்க போய் வேர்ல்ட் மேப் எடுத்து மதீனாவில் ஒரு டொட் வச்சு நீங்க பாருங்க, அது உங்களுக்கு தெரியாது. மதீனா மேப்ல பெரிய ஒரு லொகேஷன்ல இல்ல, அதுல எதுவுமே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல ஒரு போட்டிருக்குதான், கலம்பு, ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல். ஜெயவர்தனபுரையா கலம்பான்னு பிரச்சனை போனாலும் ஒரு பேச்சு கலம்புவை பொறுத்தல. கலம்புல போட்டிருக்குது, ஆபர் இருக்குது. வந்தா சரக்கு இறங்கும். அங்கேருந்து இலங்கை பூராக போகும். ஏதோ ஒன்று இருந்தாதான் அது தலைநகரமாகும், வர்த்தக நகரமாகும். மதீனாவுல ஒண்ணுமே இல்லை. மதீனாவுடைய பேர் யஸ்ரீப். அதுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊர் என்று சொல்லப்பட்டு அது மதீனாவா மாறிச்சு. இன்றைக்கு மதீனாவுடைய பேர். நபி வந்த ஊரு. அந்த இருந்த ஊருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அங்க வர்ற ஈச்சப்பழம் உலகத்திலேயே பெஸ்ட் ஈச்சப்பழமா? அப்படி இல்லை. அவங்க ஏதாவது உரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க ஏதாவது இல்ல. அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற சில மக்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த ஊர்ல நபி அல்லாஹ் அனுப்புறான். அந்த ஊரை தலைநகரமாக்கினான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், கல்முனை 20 வருடத்துல அமெரிக்காவை பீட் பண்ணி தலைநகரம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைநகரம் ஆகுமா? மதீனா என்ன? நீங்க போய் எழுதி 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 எனக்கு சொல்லுங்க. சரி, இங்க ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஓகே, சோ ஜெர்மனை பாராட்டுவோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓகே, லெனின் ரெவல்யூஷன், அது சரிப்பில்லை, நான் பேசல. ஏதோ புரட்சிகள் நடந்துச்சு. மதீனாவுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆயுதமா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அது எப்படி தலைநகரமாக்கப்பட்டுச்சு? அது வர்த்தக மையமா? மக்கா கேபிட்டல், அது வர்த்தக மையம் இல்ல. அங்க குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆனோட வந்தவர்கள் ஷாம், சிரியா பார்த்தது, அவர்களை தாக்கும் பிடிக்கல. ஒரு கவிஞர் சொன்னார், ருஹ்பானுன் ஃபில்லை வஃபுர்சானுன் ஃபின்னஹார். இரவிலே அவர்கள் இறைவனோட கொஞ்சம் குழாவுறார்கள், இறைவனோட பேசுகிறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினார். அவர்கள் வீரர்கள். உலகத்திலே ரோம பேரரசோட முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சாங்கன்னா நபி வர முன்னாடி அரபிகளுக்கு சண்டை பிடிக்கலாம் தானே? என்ன ரசூலுல்லாஹ் வந்து ஆயுத களஞ்சியங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அதே வாழ்த்தானே. எழுத படிக்க தெரியாதவங்க அரபு நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்கலே. வல்லரசுகள் எப்படி விழுந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது
முஹம்மது ரசூலுல்லாஹ்னு போனார்கள். அல்லாஹ் ஊர்களை கையில கொடுத்தான், ஊர்களை தூக்கி கையில கொடுத்தான். 4வது அக்போ இந்த நாட்டு அதாவது லேखन ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் தோன்றுவார்கள், அதாவது ஆவண காப்பகம் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து 4 பேர் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. கேள்விப்பட்டு ஃபேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா ஸ்ரீலங்காவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கேள்விப்படுவது ஹத்தரவன அக்போ 4வது இந்த நாட்டு எழுதினதை குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லவில்லை. அவர்கள் அங்க போக அதிலே வர்ற டைம்ல மௌத்தாயிட்டார், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வை அவர்களுக்கு சந்திக்க கிடைக்கவில்லை. போகிற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. அவரை சந்தித்து விட்டு வந்த செய்தி இந்த நாடு எழுதுதென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் இந்த போர்டரை எல்லாம் தாண்டி போதண்டா 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு. நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, நான் சொல்றதை கேட்காதீங்க. approximately more than 1000 years 1000 வருடத்துக்கு மேல்மையான பழமையான 1000 வருஷமா சேர்த்த சொத்து, 1000 வருஷமா சேர்த்த பணம் அப்படியே நிக்கிற நேரம், நுபுவத் நபித்துவம் வருகிற நேரம் ஆட்டம் காணுது. முழு சொத்தும் ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். இன்றைக்கு சவுதியுடைய பட்ஜெட்ல அதிகமா மிலிட்டரி, அதிகமா ஒவ்வொரு நாடும் பட்ஜெட் போடுற டைம்ல எஜுகேஷனுக்கு 10%, இதுக்கு 10%. சவுதி மிலிட்டரிக்கு அதிகமா ஆயுதத்துக்கு தான் போடுது. நான் இதை பார்க்கிற நேரம் ரோம பேரரசு 1000 வருஷமா சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்னு போச்சு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி உலகத்தில் கடும் பயங்கரமான சாம்ராஜ்யங்கள் ரோமம் பாரசீகம் நடுங்கி நின்றது. ஏன் மக்காவுல இப்ப பிறக்கிறவங்களாம் வித்தியாசமா பிறக்கிறாங்களா? ஈமான். அவர்கள் சிரித்தார்கள். வல்லாஹி யாராவது வாளால் இஸ்லாம் பரவிச்சண்டா அது சுத்த பொய், சுத்த பொய் அப்படின்னு உங்க கையில எல்லாம் வாழ் இருக்கணும். அவர்கள் பிஸ்மில்லான்னு சிரித்தார்கள். அவர்கள் அன்பாக பழகினார்கள். இந்த நாட்டில் நானும் நீங்கள் எப்படி முஸ்லிமா நிக்கிறோம்? சண்டை பிடிச்சா இல்ல, நேர்மை நியாயம், வர்த்தகத்தின் சிறந்த மனிதர்கள் இந்த பூமிக்கு மேல் நடமாடுகிற மிக சிறந்த மனிதர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது ஈர்ப்பாக கவரப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு டொட்ட வச்ச மதீனா, அதை மார்க் பண்ணினா வேர்ல்டுல 23 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிய லார்ஜ் பெரிய போர்டரா வந்து நிக்குது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 1924 வரைக்கும் அதுதான் பலமா நின்றுச்சு. ஏன் தெரியுமா? அமெரிக்கர்கள் தலையில ஒரு துண்டை போட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை. முஸ்லிம்கள் திரும்ப குர்ஆனுக்கு போனா எங்க ஆயுதம், எங்க டெக்னாலஜி, எங்க அறிவு அதெல்லாம் கீழே அவங்களை திரும்ப உலகத்தில் ஆளுவாங்க. அவங்க ஃபார்முலா, அவர்கள் படித்த ஃபார்முலா அத்தனையும் ஃபெயிலியர், அத்தனையும் ஃபெயிலியர். முஸ்லிம்கள் குர்ஆனோட நின்றா, ஸ்பெஷலி லேடீஸ், அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குர்ஆனோட வளர்ப்பார்கள். வளர்த்தால் முஸ்லிம்கள் இந்த வஹி 7 வானத்துக்கு மேல் கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் 2 கலந்து விட்டால் இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களை விட அவர்களுக்கு தெரியும். ஒரு துண்டு படவைக்கு அவர்கள் பயப்படவில்லை. இந்த ஃபேமிலிஸ் உருவாகும் என்பதற்கு அவர்கள் பயந்தார். அமெரிக்கா இறங்குகிறார்கள், முஸ்லிம் எழும்ப கூடாது. ஏனென்றால் திரும்ப உலகத்தை அவ ஏதாவது ஒன்றுல வச்சு ஆட்சி பண்ண அமெரிக்கா அணுகுண்ட வச்சு உலகத்துக்கு தலைவனானா. மதீனா எதை வச்சு தலைவனானா? எதை வச்சு தலைவனாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க புள்ளட்ட கேளுங்க. மதீனா உலகத்துக்கு தலைவரா, அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை மிதித்தது, இது என் மஸ்ஜித் என்று சொன்னது. இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் போய் தொழ வேணும் என்று நினைக்கிறோம். தொழுது விட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்டுடைய மேப்பே மாறுது, வேர்ல்டுடைய சிவிலைசேஷன் எல்லாம் மாறுது. சிரிக்கிற விதம், அழுகிற விதம், பேசுற விதம், தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒருவர் வைத்தார். இல்லை அப்பா, உலகத்துள்ள ஆகப்பெரிய ரெவல்யூஷன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லாஹ் வேதத்தை கொண்டு வந்து வைத்தது. இதுக்கு அவர்கள் பயம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அவர்கள் பயம். நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம், தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம். முஸ்லிம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள் அவர்கள் ஹிஜாபுக்கு பயம். இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா? இல்லை.
முஸ்லிம்கள் குர்ஆனோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை திறப்பான் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும். இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி. எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், பல்கலைக்கழகம் போகாதவர்கள், எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக வரலாறில், அதாவது ஒரு பாலிடிக்ஸ் லீடரை பொறுத்தல்ல, அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் லீடரை பத்தி தான் படிப்பாங்க. அதான் இது ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பாரு. மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க. காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டை கோட்டோட வருவாரண்டா, இஹராமார் ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினாரு. இந்தியாவை காக்கணும் என்றால் நான் முன்மாதிரி என்றால் அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது. இந்தியா மாறணும் என்றால் அவர் வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார். உமர் வர வேண்டும் என்றார். உமருடைய ஆட்சி வேணும் என்றார். லியோ டால்ஸ்டாய் தான் அவருடைய டீச்சர். காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார். இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சஹாபாக்கள், கலீஃபாக்கள், இந்த பூமி ஆண்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும். முஸ்லிம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள். இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள். இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக் கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போவோம்.